உலக சுகாதார பாதுகாப்பு தினம். உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமாக டிசம்பர் 12 ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. உலக மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும். அனைவருக்கும் ஆரோக்கியமான எதிர்காலம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் 2012 டிசம்பர் 12 உலக சுகாதார பாதுகாப்பு தினம் அறிவிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு பல நாடுகள் ஒப்புதல் அளித்தது. சமமான சுகாதார பாதுகாப்பு என்பது பெண்கள், குழந்தைகள், இளம் பருவத்தினர் மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை முதன்மைப்படுத்துகிறது. ஏனெனில் அவர்கள் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம். ஒரு நோய்க்கு சிகிச்சை பெறுவது மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை. ஆனால் உலகின் பல கோடி மக்களுக்கு சிகிச்சை செலவு காரணமாக உயிரிழக்க நேரிடுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் கடைசி பக்கங்களில் உலகம் முழுவதும் கவலைக்குரிய நிலையை ஏற்படுத்தின. இந்த வறுமை ஏற்படும் ஒரு முக்கிய காரணங்களில் சிகிச்சை செலவின் பொருளாதார வளர்ச்சி சரிந்துள்ளது என WHO அறிவித்தது. கடன், சொத்து, விற்பனை, குழந்தைகளின் கல்வி நிறுவப்படுதல் என்று ஒரு நோயின் தாக்கத்தால் ஒரு தலைமுறை எதிர்காலம் முழுவதும் முடங்க நேரிட்டது. இதற்கு பதிலாக உலக சுகாதார அமைப்பு 2005 UHC அதாவது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் என்ற இலக்கை முன்வைத்தது. அதில் அனைவருக்கும் சுகாதார சேவை, அணுகக்கூடிய தரமான சிகிச்சை என பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு 2012 டிசம்பர் 12 யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளியை உலக பொறுப்பு என அறிவித்தது. பின்னர் 2017 டிசம்பர் 12 அதிகாரப்பூர்வமாக உலகளாவிய சுகாதார காப்பீட்டு தினம் என பெயரிடப்பட்டது. உலக நாடுகளில் உள்ள நகரமும் கிராமமும், பணக்காரர், ஏழையும் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கு சுகாதார அமைப்பில் சம உரிமை பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. இதில் தடுப்பு சிகிச்சை, தாய் குழந்தை பாதுகாப்பு, அவசர சிகிச்சை, மருந்து உரிமை, மனநலம், முதியோர் பராமரிப்பு, இன்னும் பல சுகாதார அமைப்புகள் கொண்டுவரப்பட்டது. தொண்டு அல்ல, சேவை அல்ல, மனித உரிமை, அதை உலகம் ஒருமித்த குரலில் உணர்ந்த நாள் டிசம்பர் 12, 2012 உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம்.